ஹாய் ஹலோ பேபிஸ் வியர்ஸ். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்கிறோம். என்னன்னா அந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்படியே அவினாஷ் ரோட்டில் அப்படியே வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு அப்படியே போர்டை பார்த்தோம். நெய்தல் தி கோஸ்ட்னு போட்டிருந்துச்சு. பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கே. இங்கே சீ ஃபுட்டு நிறையா இருக்கும் போல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நெய்தல் கோஸ்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவினாஷ் ரோட்டில் மே ஃப்ளவர் வேலன்சியா காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் அதாவது முன்னாடி சிக்னலுக்கு முன்னாடியே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ன டிஷ்ஷஸ் இருக்குது, என்ன மீல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். நெய்தல்ன்ற தி கோஸ்ட்ன்ற ஷாப்பில் தான் இருக்கோம். எம்டி இருக்காரு. அவரை பார்த்து இன்னும் கொஞ்சம் இதனுடைய இது என்னென்னு கான்செப்ட் எப்படி வந்துச்சு, எந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேம் சார்? அபிலாஷ். உங்களோட இதை பற்றியெல்லாம் ரிவ்யூலாம் பார்த்தோம். அப்படியே வந்தோம். அவினாஷ் ரோட்டில் பார்க்கும்போது நெய்தல் தி கோஸ்ட்னு பேரே வந்து ஒரு டைட்டிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கடலும் கடலை சார்ந்தது. கரெக்ட். கஸ்டமரே செலக்ட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து அது கிரேவியாகவும் அந்த ட்ரையாகவும் இது பண்ணி நீங்கள் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நேம் நெய்தல் தி கோஸ்ட்னா கடலும் கடலை சார்ந்ததுன்னு சொன்ன மாதிரி. கரெக்ட். ஸோ கோயம்புத்தூரில் நமக்கு இல்லாத ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்துட்டிங்கன்னா சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஒரு அவுட்லெட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கடல் மீன்கள், சீபாஸ், செம்பல்லி மாதிரி ஃபிஷ் எல்லாம் இதிலே குட்டியிலேருந்தே பேக் வாட்டர்ஸில் கேஜ் ஃபார்ம் பண்ணி வளர்த்து அதை வந்து நம்ம டேங்கில் கொண்டு வந்து அதை சஸ்டெயின் பண்ண வைக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இருக்குது. இதை தவிர லைவ் வேண்டாம் ஃப்ரெஷ் வாட்டர் சீன்னு சொன்னால் தனியாக நம்ம டிஸ்பிளே உள்ள வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி 5 months ஆச்சு. நம்ம சோர்ஸ் பண்ணுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் நம்ம ஃபிஷ் சோர்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு செட்டிநாடு வேணும்னா செட்டிநாடு, இல்லை கொச்சின் மசாலா வேணும்னா கொச்சின் மசாலா, அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதனால் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு சாதாரண ஆள் வந்தால் ஒரு மீல்னா 250 ரூபாய்க்குள்ளே நல்லா சாப்பிட்டு போகிற மாதிரி மெனு இருக்கு. இப்போ நெய்தலுங்கிறது எப்படின்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டோட ஃபுட்டு தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சார் இப்போ டைமிங் நம்மளுடைய 11 AM to 11 PM ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த இடம் இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம் தான் 4 to 7 இது மட்டும் ஆக்டிவேட்டாக இருக்கும். உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம். 4 to 7 மட்டும் மீல்ஸ் இருக்குது. ஐ மீன் மீல்ஸ் 3:30 மூஞ்சிருங்க. ஓகே சார். சண்டே ஆல்சோ இது ஹாலிடேங்கிறதே கிடையாது. எவ்ரிடே ஒர்க்கிங். அந்த மாதிரி வில்லிங்கான ஸ்டாஃபும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே சூப்பர் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கொச்சின் மசாலா, கிரீனி பெப்பர், இது செட்டிநாடு மசாலா. இப்போ இந்த சார் சொன்ன மசாலாலாம் இந்த ஃபிஷ்ஷில் போட்ட எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்டைலுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான அந்த மசாலா தான் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸை பற்றி சார் சொல்கிறேன்றாரு. என்னென்னு பார்ப்போம். ஸோ இதாங்க நான் சொன்ன அந்த கடல் மீன் டிஸ்பிளேங்க, சீ ஃபுட் டிஸ்பிளே. இது வந்து மலபார் ட்ரெவேலி, டூனா, முல்லட்டுங்க, அப்புறம் பூ மீன் இருக்குது, கறி மீன் இருக்குங்க, அந்த மசில்ஸுங்க, இது சாண்ட் லாப்ஸ்டர், இது ரோமியோங்கிற ஃபிஷ், இது ரேபிட் ஃபிஷ், இது வந்து பேரக்கூடா, இது செம்பல்லிங்க, அது ஷேரிங்கிற ஃபிஷ்ஷுங்க, இது வந்து மேண்ட்ரே, இது போத்தல், இது ஹமூருங்க, கிராபு, ஆயிஸ்டர் இருக்குது. இப்போதைக்கு இன்றைக்கி இது இருக்குங்க. வீக் டேஸ்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வியாழக்கிழமைக்கு மேலே இதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு வரும். 3 மடங்கு. நெய்தல் தி கோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். ஒரே ஃபிஷ் ஐட்டம் நிறையா பார்த்தோம். சரி, அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. வேறு என்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது? பொளிச்சது இருக்கா? அது என்ன பனானா லீஃபில் ரேப் பண்ணி. சரி, அது ஒன்று கொடுத்துருங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது? கொச்சின் மசாலா இருக்கா? டீப் ஃப்ரையா? சரி, அது ஒன்று கொடுத்துருங்க. சரி, இது சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த இது சொன்னீங்களே அந்த பொளிச்சது அது கொடுங்க. பொளிச்சது ஓகே. பொளிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துருச்சு. அது வந்து அந்த வாழை இலையில் வந்து அதை கிரில் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு சாப்பிட்ற ஒரு ஆசையை தூண்டுது. அது ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணி செம்மையாக இருக்கும் போல இருக்கு. வெஜ்ஜு ஸ்டூ. ஸ்டூவா? ஓகே. மீல்ஸுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பம் வரும்.
ஓ அப்படியா, அது ஒரு இது. அப்புறம் ரைஸ். ஓ அப்படிங்களா, சரி சரி. ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வாங்கிக்கலாம். ஒயிட் ரைஸ், நார்மல் ரைஸ், நம்ம ரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே சார், ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றேன், சாப்பிட்டு என்னன்னு சொல்கிறேன் சார். சூப்பராக இருக்குங்க. ஆப்பம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பத்தை டேஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஸ்டூ கொடுக்குறாங்க. அது நம்ம ஆப்பத்துக்கு பால் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டூன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீன்ஸு, இந்த கேரட்டு, இந்த உருளைக்கிழங்கு, இந்த பட்டை எல்லாம் போட்டு செம்ம ஸ்டஃப்பாக இருக்குங்க. அடுத்து இன்னொரு ஃபிஷ் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன, கொச்சின் மசாலா. அதுவும் டீப் ஃப்ரை போல் இருக்குது. டீப் ஃப்ரை சூப்பருங்க. கொச்சி மசாலா இதுவும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா டீப் ஃப்ரை, அது ஒரு டேஸ்ட்டு. பொளிச்சது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து கொச்சி மசாலா, இது ஒரு டேஸ்ட்டு. அந்த மசாலாவை எல்லாமே கரெக்டாக சேர்த்துருக்காங்க. அது அடுத்து பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டு ப்ளஸ் அது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு வந்து ஃபிஷ்ஷோடு தரேன்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ட்ரை பண்ணுறேன். இந்த நெய்தல்னாவே கடல் சார்ந்த உணவுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதை நான் உணர்கிறேன். நீங்களும் வந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உணர்வீங்க. சர்வீஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எடுத்தோடனே வந்து கூட்டு பொருள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்பம், அதுக்கு ஸ்டூ தர்றாங்க. இப்போ அடுத்து மட்டன் பெப்பரோட டேஸ்ட்டும் அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. அடுத்தது சிக்கன் குழம்பு, இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து இது முடிச்சாச்சு. ரசத்துக்கு வந்தாச்சு. ரசத்தை எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரசம் அந்த கோயம்புத்தூருக்கு உண்டான குறித்தான ஸ்டைலான இருக்குது. ரசம் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து தயிர், ஃபைனல் டிஷ்ஷஸ்க்கு வந்தாச்சு. தயிர் எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நெய்தலை மிஸ் பண்ணிடுறேன். நெய்தலில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடை பற்றி என்ன சொல்கிறதுனாக்க ஹோம்லி ஸ்டைலேயும் இருக்கும். ரெண்டாவது அந்த பொளிச்சது அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த நெய்தலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.